வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். கூட்டணி பற்றி கவலை வேண்டாம், எல்லாம் தானாக நடக்கும் என்று கட்சியினருக்கு தைரியம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி. எல்லாம் தானாக நடக்கும் என்பதற்கு அர்த்தம் என்ன? கூட்டணி பற்றி யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று கட்சியினருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் கூட்டணி பற்றி கவலைப்பட தேவையில்லை, அது தானாக நடக்கும் என்றும் கட்சியினருக்கு தைரியம் சொல்லியிருக்கிறார் அவர். திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு வெளிப்படையாக கூட்டணி அழைப்பு விடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் அசைந்த போது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று பரவசப்பட்டவர் அவர். இப்படி வெளிப்படையாக கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து சலித்து போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் கூட்டணி பற்றி யாரும் பொது வெளியில் பேச வேண்டாம் என்று அறிவுரை சொல்கிறார். கூட்டணி பற்றி கவலை கொள்ள வேண்டாம், கூட்டணி தானாக அமையும் என்று கட்சியினருக்கு அவர் தைரியம் கொடுப்பது இன்றைய தேவை என்பது புரிகிறது. அதே சமயம் முடிந்தவரை கூட்டணிக்கு நான் முயற்சி செய்து பார்த்துவிட்டேன், எதுவும் பலிக்கவில்லை, ஆகையால் இனி எல்லாம் தானாக நடந்தால்தான் உண்டு என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்வது போல இருக்கிறது. இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள் கட்சிகளை கொண்டு வரும் வேலைகளை பாஜக பார்த்து கொள்ளும் என்ற வகையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வார்த்தைகளை அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று எப்போதோ சொல்லி அதற்கான முயற்சியையும் மேற்கொள்ளத்தான் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக தனது கூட்டணிக்கு அழைத்த விதம் தனி சிறப்பு வாய்ந்தது. எங்களோடு வந்தவர்களை தூக்கி சுமப்போம் என்று சொல்லி பார்த்தார் அதிமுகவின் செல்லூர் ராஜு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகத்தை திமுக அழித்துவிடும் என்று பயமுறுத்தி பார்த்தார் ஆர்பி உதயகுமார். சட்டசபையிலும் வெளியிலும் கரூர் மரணங்களுக்கு காரணம் திமுக தான் என்று குற்றம் சுமத்திய எடப்பாடி பழனிசாமி விஜய் மீது அனுசரணை காட்டினார். இப்படி எவ்வளவு முயன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. கரூர் சம்பவம் நடந்து 1 மாத காலத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் சம்பவத்திற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைப்பாட்டில்தான் இப்போதும் இருக்கிறது என்றார். அப்போதே அதிமுகவுக்கான பதில் சொல்லப்பட்டு விட்டது. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை கிட்டத்தட்ட தெளிவுபடுத்திவிட்டார் நிர்மல்குமார். ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது அதிமுக. பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் விஜய். அந்த அறிவிப்பில் மாற்றமில்லை என்கிற போது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு என்பதை அப்போதே சொல்லிவிட்டார் நிர்மல்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொது குழுவில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை மேலும் உறுதிப்படுத்திவிட்டார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று பொதுக்குழுவில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டின் பெரிய கட்சி அதிமுக தமிழகத்தை ஆட்சி செய்து அனுபவப்பட்ட கட்சி. கடந்த முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகையால் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஆக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டினால் அந்த கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வரும் அதிமுகவின் முயற்சிக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. தவிர ஜனவரி மாதத்தில்தான் கூட்டணி பற்றிய முடிவை அறிவிக்க போவதாக சொல்கிறது தேமுதிக. மாநிலங்களவை உறுப்பினர் நியமன பிரச்சனையில் அதிமுக மேல் கசப்புணர்வுடன் இருக்கிறது தேமுதிக. உள்கட்சி பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறது பாமக. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த திசையில் பயணிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பாஜகவுடன் இணக்கம் காட்டுகிறார் அன்புமணி. ஆனால் ராமதாஸ் இல்லாத பாமகவின் பலம் என்னவென்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரனுடன் நட்பு பாராட்டுகிறார். மேற்கண்ட இவர்களையெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வரும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட முடியாது. அதற்குண்டான சூழல் இல்லை.
அதே சமயம் பாஜக நினைத்தால் யாரிடம் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். என்றாலும் பாஜக என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைத்து பார்க்கும்போது கூட்டணி விஷயத்தில் எல்லாம் தானாக நடக்கும் என்று சொல்வதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி தெரியவில்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. கவலைப்படாதீர்கள் என்று கட்சியினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் மட்டுமே அவரால் பேச முடியும் என்ற நிலைமை. ஆகையால் அதை செய்திருக்கிறார். பீகார் மாநில தேர்தல் முடிந்ததும் தமிழக அரசியலில் கவனம் வைக்க போகும் பாஜக கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடும். அப்போதுதான் தெரியும் கட்சிகளுக்கு தகுந்தபடி பாஜக எந்த மாதிரியான உத்திகளை கையாளப் போகிறது என்று. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை அதன் போக்கிலேயே விட்டுவிடலாம் என்று பாஜக நினைக்கப் போகிறதா அல்லது அழுத்தம் கொடுக்கும் முடிவுக்கு வரப்போகிறதா என்பதை அந்த நேரத்தில்தான் தெரிந்து கொள்ள முடியும். கரூர் மரண வழக்கை தீவிரமாக விசாரிக்க தொடங்கி இருக்கிறது மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ. சிபிஐ பற்றி கவலைப்படுவது போல இதுவரை காட்டிக்கொள்ளவில்லை தமிழக வெற்றி கழகம். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு பாஜக வருமேயானால் தேர்தல் நெருக்கத்தில் விஜய் கவலைப்படும் சூழல் வரக்கூடும். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், பிரேமலதா என்று அத்தனை பேரையும் அணுக போகிறது பாஜக. எந்த மாதிரியான உத்திகளை பாஜக கையாளப் போகிறது, அவற்றின் பலன் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை அப்போது பார்ப்போம். கூட்டணி பற்றி கவலை வேண்டாம், எல்லாம் தானாக நடக்கும் என்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இன்றைய வார்த்தைகளின் முழு அர்த்தத்தையும் தேர்தல் சமயத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.